சீக்கிரம் போங்க. வேகம் போங்க. யாராவது டாக்டர் வாங்கல. ஐயோ கேஷவ். சிஸ்டர், டாக்டர் கேஷவுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? கடுமையான விஷமா. ஸ்டமக் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வெளியில எடுத்தாச்சு. அதுவும் போக ஆன்டிடோட்ஸ் கொடுத்துருக்குமா. இப்ப எப்படி கண்ணு முழிச்சிட்டாரா? நான் போய் பார்க்கலாமா? இன்னும் அன்கான்ஷியஸ்ல தான் இருக்காரு. பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும். ஹாஸ்பிடல்ல இருக்க வேண்டியது இருக்கும். சரி டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? நான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்றேன். நீங்க ரூம்ல போய் பாருங்க. ஏய் அன்சிகுட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணியில வேஸ்ட் பண்ண கூடாது, புரியுதா? வாங்க மாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். அன்சிகுட்டி வாமா, பாத்து வாமா. மாப்ள சொல்லுங்க மாமா. உங்க அப்பாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மாப்ள. அவர் இப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. இல்ல மாமா, ஏதோ யூனியன் பிரச்சனை போயாகணும்னு சொன்னாரு, அதான் கிளம்பி போயிட்டாரு மாமா. பாருங்க, இவ்ளோ பிரமாதமா ஏற்பாடெல்லாம் பண்ணி கடைசியில உங்க அப்பாவாலையும் வர முடியல, எங்க அப்பாவாலையும் வர முடியல. திடீர்னு வேலை வந்துருச்சு, என்னங்க பண்ண முடியும்? சரிதான், இருந்தாலும் அவங்க இருந்திருந்தா அண்ணா வாங்க, பாட்டி வாங்க. எப்படி இருக்கீங்க? பாட்டி வாங்க. பாட்டின்னு சொல்ல கூடாது, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பொம்முன்னு கூப்பிடுறா. சரி பொம்மை, டென்ஷன் ஆகாத. கூல் கூல், வாங்க. அப்பா, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது இவங்க தான். செம்ம பொம்மு. நாங்க தான் அவங்கள ஓசூர்லயே சந்திச்சிட்டோமே. வாங்க. என்ன மும்மு நிம்மு வரலையா? இல்ல, அந்த மும்மு போய் எங்க ஊர் சுத்த போய் தான் நிம்மு காலேஜுக்கு பரிச்சையில போயிருக்கா. அவ்வளவு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பொம்மு. ஸ்ரேயா, இதுதான் காணா போனோம் குட்டி தங்கச்சியா? ஆமாண்ணே, இவ பேர் ஹன்சிகா, என் அக்கா ஸ்ருதி, இது சித்தார்த்தோட அத்தை. ஆமா, எங்க வீட்லயே இதுவரைக்கும் காணாம போகாம ஒருத்தி இருக்கான்னா இவதான். ஏங்க, கொஞ்ச நேரம் உங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க கூடாதா? நான் சும்மா விளையாடி சொன்னேன்டி, நீ ஒருத்தி. வாங்க சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் உட்காருங்க. ஸ்ருதி, ஹன்சிகா நீங்களும் உட்காருங்க. ஸ்ரேயா நீயும் உட்காருமா, நான் பரிமாறுறேன். இல்ல, இது என் வீட்ல நடக்கிற விருந்து. நான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். சிந்து, நீ உட்கார்ந்து சாப்பிடலாம் வா. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏண்டி, சாப்பிடதான் செய்யல, பரிமாறவாது செய். அதான் ஸ்ரேயா பரிமாறிட்டு இருக்கால, முதல்ல அவ பரிமாறட்டும், ரெண்டாவது பந்தி நான் பரிமாறுறேன். அத்த உப்பு கேட்டீங்க. உன் பொண்டாட்டி பாரு, என்னையும் பாரு. நான் எவ்வளவு கலையா இருக்கேன், உன் பொண்டாட்டி எவ்வளவு கேவலமா இருக்கா. அவளை போய் எப்படிடா?
சிந்து அடுத்த பந்தில பரிமாறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடி பரிமாற? ஏங்க ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே அவ. நீங்க ஏன் அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? என்னை ஏதாவது சொல்லனா இன்னைக்கு எங்க அம்மாக்கு தூக்கமே வராது. என் மேல அவ்வளோ பாசம். டேய் யாரா அந்த பொண்ணு? செம்மையா இருக்கா. டேய் யாத்தோ பண்றா, பேசாம சாப்பிடுறா. ஹலோ ஹலோ ஹலோ. பாத்தியா, உன் ஃப்ரெண்டு கூட தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னைக்கு தான் புரிய போதோ. மேடம் நான் வெளியே இருக்கேன். கேஷவ் காப்பாத்திட்ட போல இருக்கு. உன்னை அப்படியே சாக விட்டுருவனா கேஷவ்? விட்டுருக்கலாம். கேஷவ் உழைச்சி நான் என்ன பண்ண போறேன்? எதை பாக்குறதுக்காக என்ன காப்பாத்துன? என் பையன் ஜெயில இருக்கிறது பாக்குறதுக்காகவா? என் பையனை வெளில கொண்டு வந்திருந்தா அது பாக்குறதுக்காகவது பொழைச்சமேன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அது நடக்கல. நீ என்ன சித்திரவதை பண்ற ஆர்த்தி. என் பையனை வெளில கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்காம என்னையும் சாக விடாம you are torturing me. ஒன்னு அது செஞ்சிருக்கணும், இல்ல இது செஞ்சிருக்கணும். ரெண்டுமே செய்யாம யார்த்தி என்னை இப்படி சித்திரவதை பண்ற? எந்த உதவியுமே செய்யாம விட்டிருந்தா நான் செத்திருப்பேன். நான் செத்துட்டா ரோஹித்தை வெளில கொண்டு வரதுக்கு ஆளே இல்லாம போயிருக்கும். அவன் ஜெயிலே கடந்திருப்பான். ஒரே அட்டம்ப்ட்ல கேஷவ் ரோஹித் 2 யோகினுங்களோட கதையை முடிச்சிருக்கலாம். ஐயோ கேஷவ், ஏன் கேஷவ் இப்படி பேசுற? நீ நினைச்சது எல்லாமே நடந்திருக்கும். நீதி நியாயம்னு நீ எந்த நோக்கத்துக்காக போராடினியோ அந்த நோக்கம் ஜெயிச்சிருக்கும். உன்னோட போராட்ட குழுவில் இருக்காங்களே மங்களா, கயல், அலமு, எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. என்ன காப்பாத்தி ஏன் அந்த சந்தோஷத்தை கெடுத்து? அப்படி சொல்லாத. நீ சாகிறதப்ப எனக்கு சந்தோஷமா? சமீப காலமா நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. ரோஹித் மேல எனக்கு எவ்வளவு பிரியன்னு உனக்கு தெரியும். என் வாழ்க்கையே ரோஹித் தான் உனக்கு நல்லா தெரியும். இதை நானே வெளிப்படையா உனக்கு சொல்லியிருக்கேன்.
ரோஹித்தை காப்பாத்துன்னு கெஞ்சிருக்கேன். ரோஹித் வெளில வரல நான் தாங்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கேன். நான் வாழ்றதுதான் உனக்கு சந்தோஷம்னா இந்நேரம் ரோஹித்தை வெளில கொண்டு வந்திருக்க மாட்டியா? என்னோட நிலைமை உனக்கு தெரிஞ்சும் அதுக்கான முயற்சி நீ எதுவும் எடுக்காம இருக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நிலைமை இவ்வளவு சீரியஸ் ஆகி நான் சூசைட் அட்டெம்ப்ட் போனதுக்கு அப்புறம் கூட நீ எந்த முயற்சி எடுக்கலையா ஆர்த்தி? ஒரு உலகம் என்ன சொல்லுவாங்களோ என்ற கவலையில என்னை காப்பாத்த வந்தியே தவிர என் பையனை காப்பாத்த போகலையே ஆர்த்தி. நான் தான் சொன்னேன் ஆர்த்தி, நான் செத்துட்டு போறேன், முதல்ல என் பையனை வெளில கொண்டு வர வேலையை பாருங்க. அப்பவும் நீ செய்யலையே. உனக்கு என் மேல என்ன அர்த்தி அப்படி கோவம்? இல்ல கேஷவ், அப்படிலாம் இல்ல. எனக்கு யார் மேலயும் எந்த கோபமும் இல்ல. அது உன் மேல சத்தியமா கோபமே இல்ல. எனக்கு உன் மேல பிரியத்தை தவிர வேற எதுவுமே இல்ல கேஷவ். என்னால நீ இல்லாம வாழவே முடியாது கேஷவ். எனக்கு நீ வேணும். எனக்கு ரோஹித் வேணும். ரோஹித் இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன காப்பாத்திட்டமேன்னு சந்தோஷப்படாத ஆர்த்தி, உன் சந்தோஷம் நினைக்காது. ரோஹித் வெளில வரலன்னா நான் சாவேன், தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன். எத்தனை தடவை நீ என்ன காப்பாத்தினாலும் மறுபடியும் முயற்சி பண்ணி சாவேன். என் மேல உனக்கு பிரியமன்னா நான் உனக்கு முக்கியமன்னா நான் பிரியம் வச்சிருக்கிற ஏன் ரோஹித் நீ மீட்டு தரணும். அது ஒண்ணுதான் தற்கொலை முயற்சியில இருந்து என்னை தடுத்து காப்பாத்துறதுக்கு ஒரே வழி. ரோஹித்தை நான் வெளியில கொண்டு வரேன் உனக்காக. உன் மேல எனக்கு இருக்கிற பிரியத்தை நிரூபிக்கிறதுக்காக. உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன விலை கொடுத்தாவது நான் ரோஹித்தை வெளியில கொண்டு வரேன். ஓகே கேஷவ். ஆர்த்தி, கண்டிப்பா காப்பாத்துருவேல்ல? கந்தசாமி, சொல்லுங்க சார். செய்ய வேண்டியது என்னன்னு நான் சொல்லிடுறேன், நீ உங்க ஆளுங்களை வச்சு செஞ்சிரு. சொல்லுங்க சார். அந்த ஞானத்தையும் அருணாச்சலத்தையும் தூக்கணும், அதுவும் வீடு பூந்து தூக்கணும். அப்பா, அது சரிப்பட்டு வருமா? என்னம்மா நீ, அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதுக்கு இல்ல, ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் தூக்குறது பிரச்சனை ஆயிடாதா? என்ன செய்யலாங்கிற? ஒரு ஆளை மட்டும் தூக்கலாம்ப்பா, அதான் ஈஸி. யார? அருணாச்சலத்தையா? இல்ல, அலமுவ மட்டும். அலமுவியா? அவ்வளவு தூக்கி நம்ம என்னமா செய்ய போறோம்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அருணாச்சலத்தையும் ஞானாம்பாளையும் கொண்டு வரதுக்கு நாம பயன்படுத்த போற கருவி அலமு தானே நீங்க தானப்பா சொன்னீங்க. அதேதான் நானும் சொல்றேன். அலமுவை தூக்கிட்டோம்னா அருணாச்சலமும் ஞானமும் நாம எங்க வர சொன்னாலும் வருவாங்க. கஷ்டப்பட்டு நாம அவங்கள கடத்தணும்னு அவசியமே இல்ல. ஏமா சம்பந்தம் இல்லாம அலமு ஏமா நம்ம தூக்கணும்? பா, அவளுக்கு பெரிய அறிவாளி நினைப்புப்பா. என்னை விட பெரிய ஆளாப்பாவ, அழகா இருக்கேன்ற திமிரு. அவெல்லாம் ஒரு அழகா? ஆளும் மூஞ்சியும். நான் அவ்வளவு கெஞ்சியும் அத மதிக்காம என்னையும் என் கம்பெனியும் கேவலப்படுத்திட்டு வந்துட்டான். அவளை வீடு தேடி போய் கெஞ்சணும். கொஞ்சமாச்சும் நம்ம பேச்ச மதிச்சாளா? விடக்கூடாதுப்பா, அவளை விடவே கூடாது. நான் யாருன்னு அவளுக்கு காமிச்சே ஆகணும். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அலமுவ தூக்கணும்பா. அந்த விஷயத்த சொல்லி அருணாச்சலத்தையும் ஞானாம்பாளையும் நாம சொல்ற இடத்துக்கு வர வைப்போம். அதுக்கப்புறம் 3 பேரும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உன் பிளான்ல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குமா? என்னப்பா? அலமு தூக்கிட்டு வந்து அதை சொல்லி மிரட்டி அருணாச்சலத்தை ஞானாம்பாளையும் நம்ம இடத்துக்கு வர சொல்றோம்னு வச்சுக்க.
அருணாச்சலம் வரலனா போலீஸ் அது இதுன்னு எதிர் நடவடிக்கை எடுத்துட்டா என்ன பண்ணுவ? பா, பொண்ணு பிரச்சனையில இருக்கும்போது அந்த ஆள் அவ்வளவு தூரத்துக்கு போவார்னு நினைக்கிறீங்களா? தெரியல, அப்படியும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். திட்டம் போடும்போது எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லையா? ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமா? அதனால அலம்பு விட்டுட்டு நேரா அருணாச்சலத்தையும் ஞானாமலையும் தூக்குறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அது மட்டும் எப்படிப்பா சரியா வரும்? அவங்க 2 பேரையும் வீடு பூந்து தூக்குறத பார்த்துட்டு அதே வீட்டுல இருக்கிற அலமும் சும்மாவா இருப்பா? ஓ, அப்படி சொல்றியா? சரி, அப்ப 3 பேரும் தூக்கிடலாம். கன்சாமி, அருணாச்சலம், ஞானாம்பா, அலமு 3 பேரையும் தூக்குறோம். சரிங்க சார். டேய், நீ போவாத. உன்னை அலமுக்கு அடையாளம் தெரியும், அவ அலர்ட் ஆயிடுவா. அதனால எங்க கூட உங்க ஆளுங்க மட்டும் போட்டோம். சரியா? சரிங்க சார். டேய், வீடை நல்லா பாத்துட்டீங்கல்ல? தெரியும் சார். அதுல எந்த குழப்பம் இல்லையா உங்களுக்கு? இல்ல. வீடு மாதிரி நுழைஞ்சிடாதீங்கடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வீடு தெரியும், ஆள் யாருன்னு தெரியாது. போட்டோ ஏதாவது இருந்தா. ஏய், என்னடா பெரிய அடையாளா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு கிழவன், ஒரு கேள்வி, ஒரு வயசு பொண்ணு 3 பேர் மட்டும் தானே இருப்பாங்க. 3 பேர் அள்ளி போட்டுவாங்க. போங்க. இல்லைண்ணா, 3 பேர்ல யாருன்னா அது இல்லைண்ணா. டேய், என்னடா யாரு இருக்காங்களோ அவங்களை தூக்கிட்டு வாங்கடா. இந்த தடவை வெறும் கையோட போறதுக்கு நான் தயாரா இல்ல. 3 பேர்ல யார் சிக்கனாலும் சரி தூக்கிட்டு வாங்க. சிக்கனால வச்சு இந்த வாட்டி வேலையை முடிச்சிடலாம். சரி சார், கிளம்புங்க. அலமோ, நான் கடைக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. அலமோ, என்னக்கா? ஏன் என்னவோ மாதிரி இருக்க? இல்ல ஒண்ணு இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. இல்ல, உன் முகம்லாம் வாட்டமா இருக்கு. என்ன? இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. இல்ல, நாதனும் மகேந்திரனும் வந்துட்டு போனதுல இருந்து நீ ஒரு மாதிரியே தான் இருக்க. எதுக்காக வந்தாங்களா? அது விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லக்கா. திடீர்னு சென்னையை விட்டு நான் இங்க வந்துட்டேன்ல, அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் புரியல, பாருங்களேன். மங்களா அண்ணே, மங்களா, கேஷவ் விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, ரோஹித் ஜெயில இருக்கா. அவனை காப்பாத்துறதுக்கு தன்னால எதுவும் பண்ண முடியலங்கிற துக்கத்துல கேஷவ் பாய்சன் குடிச்சிட்டாரு. அண்ணி, நீங்க சொல்றது நிஜம்தானா? சத்தியமா மங்களா, எனக்கு வீடியோ கால் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு தான் விஷத்தை குடிச்சாரு. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சந்தேகமா இருந்தா நீ அதை கொஞ்சம் பாரு. இத நீங்க நம்புறீங்களா? நீ மங்களா, கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக கேஷவ் இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் நடத்திருக்காரு. எங்களை உளவு பாக்குறதுக்காக செல்வி மாதிரி ஒரு பொம்பளை ரவுடியா இங்க அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி எல்லார் காலையும் விழுந்து எப்படி நடிச்சாருன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி நாடகம் நடத்துறது அவருக்கும் ரோஹித்க்கும் அல்வா சாப்பிடுற மாதிரி. இது ஏதோ டிராமா. நீ அவர் குடிச்சது விஷமாவே இருக்காது. எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக சும்மா ஏதோ ஆக்ட் பண்றாரு. இல்ல மங்களா, எல்லாம் நிஜம். நான் தான் அவரை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தேன். கேஷவ் குடிச்சது விஷம் தானே டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மேடம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஸ்டொமக் வாஷ் பண்ணி குடிச்ச பாய்சனை எல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. ஆனாலும் மோசமான நிலைமையில தான் இருக்காரு. அவர் இப்படி மோசமான நிலைமையில விட்டுட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அவரு உயிருக்காக உங்ககிட்ட எல்லாம் பிச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அவரை நீங்க எல்லாரும் எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சறதுக்காக வந்திருக்கேம்மா. கயல், அம்மாச்சி வீட்டுல வச்சு எனக்காக இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன்ல, வா வாபஸ் வாங்குடா ப்ளீஸ்டா. என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ ஏற்கனவே ஒத்துட்டது தானே நான் கேக்குறேன். ப்ளீஸ்மா. அண்ணி, உங்களுக்கா கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு என் பொண்ணு சொன்னது உண்மைதான். ஆனா அதெல்லாம் செல்வி விஷயம் தெரியறதுக்கு முன்னால இப்ப உங்களுக்காக கூட கேஸ் வாபஸ் வாங்க முடியாது. மன்னிச்சிருங்க.